ஏப்பா வினோத், எதுக்காக இப்படி கண்டவங்களோட பைக் எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கிற? நாளைக்கு எங்கேயாவது போய் மோதிட்டேன்னா நாம் தானே செலவு பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும். இப்படி உன் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுத்தாதப்பா. அப்படியா பாட்டி? அப்படின்னா எனக்கு பைக் வாங்க காசு கொடு. நீ எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நான் எதுக்கு கண்டவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு சுற்றுறேன்? இந்தா பாரு வினோத், உனக்கு வேணும்னா நீ சம்பாதிச்சு பைக் வாங்கி ஓட்டணும். என்கிட்ட எல்லாம் காசு கேட்கக்கூடாது. நீ தான் பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கில்ல, அதெல்லாம் யாருக்கு? அதில் 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தா நான் புது பைக்கே வாங்கிக்குவேன். அந்த பணம் என் கல்யாணத்துக்காகவும் என் வயசான காலத்தில் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு சேமித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து உனக்கு பைக் வாங்கி கொடுக்க முடியாது வினோத். ஒழுங்காக ஒரு வேலைக்கு போனால் நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன். ஆனால் நீ எங்கே போனாலும் ஒரு 10-20 நாளுக்கு மேலே அங்கே வேலை பண்ண மாட்டேங்கிற. எனக்கு வேலை பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு வந்துடுற. இப்படி இருந்தால் எப்படி ஆகும்? எனக்கு எங்கேயும் போய் வேலை பண்ண எல்லாம் பிடிக்கல. நீ எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் கொடுத்தா நான் ஒரு செல்ஃபோன் கடை வச்சுக்குவேன். அப்புறமா டெய்லி நல்ல வருமானம் தான் வரும். அப்புறம் நீ நானும் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் நான் செல்ஃபோன் கடை வச்சுட்டா எனக்கு நிறைய பேர் பொண்ணு கொடுக்க வருவாங்க. நல்ல ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். என்ன சொல்கிற? என்னது 5 லட்சமா? அவ்வளோ பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை வினோத். நீ சும்மா ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காத. ஒழுங்காக போய் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து உருப்பட பாரு. யார்கிட்ட இந்த வண்டி வாங்கினியோ அவங்கக்கிட்ட போய் திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. நான் தோசை சுட்டு வைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த பாட்டிக்கிட்ட எப்படியாவது பணத்தை ஆட்டையை போட்டு செல்ஃபோன் கடை வைக்கலான்னு பார்த்தா இந்த பாட்டி கொஞ்சம் கூட அசர மாட்டேங்குதே. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். வினோத், உங்கள் பாட்டி தோட்டத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. போய் என்னன்னு பாருப்பா, சீக்கிரமா போ. என்னப்பா வினோத், இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? உங்கள் பாட்டி செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் அடக்கம் பண்ணுற வேலையை பாரு. ஐயோ பாட்டி, இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. கவலைப்படாத வினோத், உங்கள் பாட்டிக்கு வயசாயிடுச்சு இல்லை, அதான் இப்படி கீழே விழுந்த உடனே செத்து போயிட்டாங்க. நீ நல்லபடியாக உங்கள் பாட்டியை அடக்கம் பண்ணுறதுக்கு வழியை பாருப்பா. டேய் வினோத், எதுக்குடா இப்போ கவலைப்பட்டுட்டே இருக்க? இப்போ செத்து போனவங்க நீ கவலைப்பட்டா திரும்பி வரவா போகிறாங்க? ஆனது ஆயிடுச்சு. இனிமேல் ஏதாச்சும் உருப்படுற வழியை பாரு. உன் கல்யாணத்துக்காக உங்கள் பாட்டி தான் பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை எடுத்து நீ நினச்ச மாதிரியே செல்ஃபோன் கடை வச்சுக்கோ வினோத். சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. அட, இந்த பாஸ்புக்கில் எந்த டெபாசிட்டும் காணுமே. எல்லாம் கடன் தான் இருக்குது. எங்கள் பாட்டி நிறைய மகளிர் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. ஆனால் பேங்கில் எல்லாம் ஒன்றும் டெபாசிட் இல்லை. அட, என்னப்பா வினோத், இப்படி ஆயிடுச்சு. சரி, நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற? உங்கள் பாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்படியோ 3 வேளை சோறு போட்டாங்க. நீ நல்லா சாப்பிட்டு சுற்றின. இப்போ இப்போ அது மாதிரி எல்லாம் உன்னால் சுத்த முடியாது. ஒழுங்காக ஏதாச்சும் வேலைக்கு போய் உருப்படுற வழியை பாரு. சரி, நான் கிளம்புறேன். பாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு பாட்டியோட அருமை தெரியல. 3 வேளையும் என்ன சோறு போட்டு வேலைக்கு போன்னு என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் கேட்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு பாட்டியோட அருமை தெரியுது. நான் முதல்லயே ஒழுங்காக ஒரு வேலைக்கு போயிருந்தா என் பாட்டி சந்தோஷமாக செத்து போயிருப்பாங்க. எனக்கு அம்மா அப்பாவோட குறை தெரியாமல் எனக்கு அன்பாக வளர்த்த பாட்டிக்கு நான் எந்த நல்லதுமே பண்ணலை. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குக்கா. நான் இப்போ ஒழுங்காக வேலைக்கு போகிறேன். எங்கள் பாட்டி இருந்தால் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்கள நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க இருக்கிறப்போ நான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட கொடுக்கல. அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ இனிமே வருத்தப்படக்கூடாது வினோத். நீ இனிமே தான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு பாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க, உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு உனக்கு ஏற்ற பொண்ணு. அப்புறம் பாட்டி பேங்க்ல பேங்க்ல பண்ணி வச்சிருந்த டெபாசிட் பணமெல்லாம் எடுத்து என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. உன் கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு உன் பாட்டி பார்த்து வச்ச பொண்ணு ஓகேன்னா சொல்லு. உன் கல்யாணத்தை நம்ம ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். அப்படியாக்கா?
எங்கள் பாட்டி உசுரோடு இருக்கிறப்போவே நான் திருந்தலை. இப்போதான் நான் திருந்திருக்கேன். இனிமேலாவது என் பாட்டி சந்தோஷப்பட்ட மாதிரி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன்க்கா. ம். இப்போதான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. உங்க பாட்டி இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் நீ எடுத்த இந்த முடிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.